பேண்ட்ல அடுத்தபடியா நம்மளுடைய நரசிம்மன், அதாவது மிஸ்டர் கும்சே வந்து இங்க பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. என்ன பாட்டு சூஸ் பண்ண போறாரு, யாருக்காக அவர் டெடிகேட் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் நரசிம்மன். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் ஸ்வர்கமே, வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே. அம்மா எனும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே. ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஊர்கண் எந்தன் மேலே பட்டாலும் உயிர் நோக துடித்தாயே. உலகத்தின் பந்தங்கள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாயே. உனக்கே ஓர் தொட்டில் கட்டி நானே தாயாய் மாறிட வேண்டும். ஆராரிராரோ நான் இங்கே பாட, தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. ரொம்ப அழகான ஒரு பாடல், அம்மா சம்மந்தப்பட்ட ஒரு பாடல் பாடினீங்க. என்ன கமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி யாருக்கு டெடிகேட் பண்ணீங்க? என்னோட அம்மா அப்பா 2 பேருக்குமே. ஓகே, கமெண்ட்ஸ் நம்ம கேட்போம். பிரசன்னா சார், யோர் கமெண்ட்ஸ். ரொம்ப அழகான அற்புதமான பர்ஃபார்மன்ஸ். உங்கள் வாய்ஸ் ஒரு சூப்பரான குவாலிட்டி என்னென்னா, அப்படியே க்ளீனாக இருக்குது, ரவுண்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ மேலே போனாலும் ரேஞ்சும் கஷ்டமே தெரியாமல் அழகான ஒரு ஈஸியாக இருக்குது கேட்குறதுக்கே. தேங்க்யூ சார். ஸோ அது மட்டும் இல்லை, ஃபீல் நல்லா இருந்தது. ரொம்ப இன்வால்வ் ஆகி பாடினீங்க. அண்டு இந்த சாங் பயங்கர ஒரு நல்ல சாங். ஆக்சுவலாக ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப நல்ல பர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ். எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா இருந்தது. ஆண்ட்ரியா மேம், யோர் கமெண்ட்ஸ். I really was moved as well as impressed by your performance. தேங்க்ஸ். தேங்க்யூ. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து மேம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், இமோஷன் இஸ் அ வெரி ஸ்ட்ரேஞ்ச் திங். இட் கேன் பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் யூ ஆர் இட் கேன் பிரேக் யூ. நீங்கள் லக்கி brought out the best in you. So I'm sure your parents would be very proud of you.
ஸோ அம்மா அப்பாவுக்கு நீங்கள் டெடிகேட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நரசிம்மன். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி அம்மா அப்பா 2 பேருமே இறந்துட்டாங்க எனக்கு. ஸோ என்னென்னா பெரிய ஓகே அழுதாலும் பரவாயில்ல. அது என்னென்னா எனக்கு ரொம்ப அம்மாவும் வந்து எனக்கு 11th ஸ்டாண்டர்ட்லேயே இறந்துட்டாங்க. அதாவது சின்ன வயசில் இருக்கும்போதே இறந்துட்டாங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு அப்பா எப்படின்னா வந்து எனக்கு அம்மா அப்பா எல்லாமே எங்கள் ஃப்ரெண்ட் எல்லாமே எங்கள் அப்பா தான். ஆக்சுவலி எப்படி சொல்கிறதுன்னா அவர் தான் எனக்கு எல்லாமே. நாங்கள் 2 பேர் தான் அடிச்சுப்போம், இது பண்ணிப்போம் எல்லாமே. ஸோ அண்ணன் அது தங்கச்சி இருக்காங்க? இல்லை, யாருமே கிடையாது. ஆக்சுவலி நான் வந்து லேட் பார்ன் சைல்டு. அம்மாவுக்கு வந்து 2 பேருக்குமே வந்து நான் 12 இயர்ஸ் கழிச்சு தான் பிறந்தேன். ஸோ ரொம்ப என்ன கஷ்டமாக இருக்கும்னா எனக்கு கடவுள் மேலே கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் கோவம் வரும். ஆக்சுவலாக என்னென்னா ஏன் என்னை மட்டும் இவ்வளோ அன்லக்கியாக படைச்சிட்டாங்க அந்த விஷயத்தில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே 2 பேருமே பயங்கரமான ஒரு பேரண்ட்ஸ், எனக்கு ரொம்ப கேரிங் லவ்வபிள் பேரண்ட்ஸு. ஆனால் கடவுள் வந்து 2 பேருமே எனக்கு வந்து எவர் லாஸ்டிங் கொடுக்கல லைஃப்பில். ஸோ எங்கள் அப்பாலாம் நான் எதிர்பார்க்கல, திடீர்னு உடம்பு சரியாமல் இருந்துட்டார் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ எனக்கு இன்னும் என்னென்னா வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், இந்த மாதிரி ஏன்னா நீ பாடணும், நானும் அப்பாவும் அம்மாவும் வந்து இந்த மாதிரி கேலரியில் உட்காந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஸோ அது எனக்கு கொடுக்க முடியல இந்த வாட்டி. ஸோ எங்கள் அம்மா அப்பா வந்து நான் ஃபோட்டோவை தான் பார்க்க முடியும். அதனால் எனக்கு என்னென்னா லைஃப்பில் ஒரு அனாதையாக ஒரு நாள் நிற்பேன்னு நான் நினச்சதில்லை. எப்பயுமே அம்மா முந்தானே பிடிச்சிட்டே தான் சுற்றுவேன். எப்பயுமே என்னை விடுறா சும்மா என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்காத, பிடிச்சி தனியாக வாழ கற்றுக்கொண்டேனா அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. ஆக்சுவலி இதுக்காக தான் சொன்னாங்களா என்னென்னு தெரியல. கடைசியில் இப்போ நான் தனியாக வாழும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ எப்படியோ நான் நார்மலாக என் துக்கத்தை யார்கிட்டையும் பகிர்ந்துக்க மாட்டேன். எனக்கு எப்பயுமே நான் சிரிச்சிட்டே இருப்பேன், கலாச்சிட்டே இருப்பேன். எல்லாருமே எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். என்னோடய துக்கத்தை வந்து அவங்ககிட்ட சொல்லி அவங்க எனக்கு கஷ்டப்படணுன்ற அந்த மாதிரி நான் நினைக்க மாட்டேன் இனிமேல். பட் எல்லாமே அது நிமிஷத்தில் இப்படி நடந்துருச்சு. ஆக்சுவலி அதுதான் ஜீர்ணிச்சிக்க முடியாத ஒரு விஷயம். ஆனால் எனக்கு எப்படியோ கடவுள் அந்த ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரு. வந்து அதை வச்சுட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி வேறு மற்றபடிலாம் ஒன்றும் பெரிய எனக்கு சப்போர்ட்லாம் கடவுள் புண்ணியத்தில் அவங்க எந்த குறையும் வச்சுட்டு போகல. ஸோ அதனால் அந்த எனக்குன்னு ஒரு ஒர்க், எனக்குன்னு ஒரு படிப்பு கொடுத்தாரு, எல்லாமே கொடுத்தாரு. அதை நினச்சிட்டு நான் வந்து அதை வச்சு நான் லைஃப்பை எப்படி லீட் பண்ண முடியுமோ அப்படி லீட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து அப்பா அம்மாவோட ஒரு பேஷன். நான் வந்து ஒரு சிங்கர் ஆகணும் அப்படின்றது பெருசாக ஒன்றும் எங்கள் அப்பாலாம் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது. பட் ஸ்டில் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். ஏன்னா நீ பாடு, உனக்கு படிப்பு வரலன்னு கூட பரவாயில்ல, நீ பாடு அப்படிலாம் சொல்லுவார். ஆனாலும் கடைசியில் அந்த மனுஷன் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இன்றைக்கி தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி எல்லாரையும் ஒரு இதுவாக பார்க்கும்போது நான் தனியாக நிற்கிறேன்ற அந்த ஒரு ஃபீல் எனக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்றைக்கி. ஸோ அதான் எங்கள் அம்மா அப்பா. நரசிம்மன், நீங்கள் தனியாகவே இல்லையே, அப்படி யோசிக்கவே கூடாது. ஓகே, ஷோர் we're all there for you always. கண்டிப்பாக. கவலைப்படாதீங்க நரசிம்மன். நீங்கள் பாட்டு பாடும்போது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்மாவும் தட்டினாங்க. அவங்க எல்லாரோடைய கண்ணிலுமே உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கலாம். உங்கள் அப்பாவும் இங்கே இருந்தாங்க. கண்டிப்பாக சொல்லி ஆகணும். கண்டஸ்டன்ஸ் இங்கே இருக்கவங்க எல்லாருமே என் அம்மாவை தான் நான் பார்க்குறேன். ஸ்ரீ கணேஷ் அம்மா, நிக்கிதா அம்மா எல்லாருமே வந்து சப்போர்ட்டிவாக பேசுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் அலாட் எல்லாருக்கும். முக்கியமாக ஷாமலா மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற ஒரு ஜீவன். அவங்க எல்லாமே தெரியும். ஆனாலும் அவங்க ரொம்ப என்னை பூஸ்ட் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் மேம். நான் அவங்கள மேம்லாம் நான் கிடையாது, அவங்க நான் அம்மாவை தான் பார்க்குறேன் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்ஸ் அம்மா, தேங்க்யூ. நம்ம எல்லா விஷயத்தையும் அப்படியே கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம்னா எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம். நீங்கள் பாட்டு பாடும்போதே அங்கே கேலரியில் நிறைய பேரண்ட்ஸ் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபீலிங்ஸ் வந்து எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதை அப்படியே தள்ளி வச்சுட்டு நீங்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரொம்ப இன்வால்வ் ஆகி நீங்கள் அழகாக பாடியிருந்தீங்க. அதுக்கு எவ்வளோ ஸ்கோர் வாங்குறீங்க அப்படின்றத பார்க்கலாம். ஆண்ட்ரியா மேம், யோர் ஸ்கோர் ஃபார் நரசிம்மன் பர்ஃபார்மன்ஸ்? 8. Prasanna sir, your score?
ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய பிரசன்னா சார் வந்து 9 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். அண்ட் அடுத்தபடியா ஃபர்ஸ்ட் டைம் ஆண்ட்ரியா மேம் எழுந்து கை தட்டியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ டோட்டல் 17 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஹாப்பியா இருக்கீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க. ஹாப்பி. Thank you so much, Narasimhan. Be cool, be happy. Please be seated.